காலர் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்துட்டு இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கட்டிங் பிரிச்சுக்கிறேன். ஸோ எக்ஸஸாக இருக்கிற துணியெல்லாம் எடுத்து வச்சுருவோம். ஸ்டிப்பு, ஸ்லீவெல்லாம் இருக்குது, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, பேக் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இந்த பீஸ்லாம் எடுத்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். எப்பயும் போல் ஸ்லீவ் நம்ம சாதாரணமாக அடித்து திருப்பிக்க வேண்டியது தான். நம்ம ஏதோ பார்டர் தேவைப்படுனா நம்ம பார்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெகுலராக நம்ம ஸ்லீவ் எப்பயும் போல் அடித்து திருப்பிக்க வேண்டியது தான். நீங்கள் பார்டர் எதாவது வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே இப்படி இந்த மாதிரி மடித்து மேலே தையல் போட்டுக்கலாம். பார்டர் எதுவும் நீங்கள் வைக்கல, அப்படியே ப்ளைனாக வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி உள் பக்கம் தையல் போட்டுக்கணும். எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மெத்தடு தான் இந்த மெத்தடு. அப்படியே மடித்து நம்ம ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். எப்பவுமே ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த அக்கல்கிட்ட அப் அண்ட் டவுன் வர்றது பிரச்சனைலாம் இதுதான். இந்த மாதிரி சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் அப் அண்ட் டவுன்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் லைட்டாக கழித்து நம்ம சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி சென்டர் இதெல்லாம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 ஸ்லீவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாதாரணமாக ஆப்போசிட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸ்லீவ் எடுத்து இப்போ வச்சுருவோம். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம இதை அப்படியே அடித்து திருப்பணும். அடித்து திருப்புறதுக்காக வேண்டி நம்ம ஸ்டிப்புக்காக துணி வந்து கொடுக்கணும். பாருங்கள், இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக இங்கே வந்து ஸ்டிப்புக்காக துணி கொடுக்கணும். அதாவது நம்ம இது மட்டும்தான் நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு ஸ்டிப்புக்காக வேண்டி ஒரு துணி கொடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது மேல் பக்கமாக நம்ம லைனிங் போட்டுக்கணும், தச்சு நம்ம உள் பக்கமாக திருப்பணும். ஸோ இப்போ நான் வந்து திருப்பிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இந்த பெண்டு மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இங்கே வந்து நம்ம காலர் வச்சு தைக்கிறதால இங்கே நம்ம தைக்க தேவையில்ல. இதை அப்படியே நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிசரை கட் பண்ணிவிட்டு இந்த பெண்டாக இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடணும். இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தான், நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் அடிக்கடி. இந்த மாதிரி வந்து பெண்டு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ உள் பக்கம் பார்த்திங்கன்னா ஷேப்பாக நம்ம கட் பண்ணி, இவ்வளோ பெருசு நம்ம விட தேவையில்ல. நம்ம அப்படியே ஷேப்பாக இப்படி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே திருப்பிங்க. இந்த மாதிரி நீங்கள் அப்படியே திருப்பிக்கணும். இப்போ நம்ம இன்னொரு தட்டும் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம தைச்சிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஆப்போசிட் வச்சு தைக்கிறது ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். இல்லைனா ஒரே மாதிரி தைச்சிருவோம். ஸோ அதனால் இன்னொரு பீஸும் நான் வந்து சேம் டைம் வச்சு நான் தைச்சிட்றேன். இதுவும் அதே மாதிரி மீதியோட ஸ்டிச் பண்ணி நம்ம அப்படியே திருப்பிடுவோம். நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த பீஸ் மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உள் பக்கம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணணும். ஒரிஜினலை கட் பண்ணிடக்கூடாது. இது வந்து சில்க் காட்டன் துணின்றதால இந்த பிசுறு வந்து வெளியே தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு, இந்த பிசுறு இந்த அடித்து திருப்பும் பொழுது இந்த பக்கம் வெளி பக்கம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணுனாக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்ம சாதாரணமாக ப்ளவுஸுக்கு கழுத்து நம்ம எப்படி கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறதால நம்ம இந்த மாதிரி உள் பக்கம் துணி கொடுத்து திருப்பிக்கிறோம். இதை நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பிக்குவோம். இந்த மாதிரி இப்போ நம்ம திருப்பிட்டு தையல் போட்டுடலாம். இதுவும் அதே மாதிரி அப்படியே திருப்பிக்குவோம். திருப்பி நம்ம அப்படியே தையல் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணிவிடுவோம். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க பீஸை நம்ம வந்து கட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடணும். லைனிங்கை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எக்ஸஸாக இருக்கிற பீஸ்லாம். மார்க் பண்ணதெல்லாம் மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இங்கே மட்டும் பிசராக இருக்கும். இதை வந்து காலர் வச்சு ஸ்டிச் பண்ணுறது. இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு தட்டியை நம்ம வந்து ரெடி பண்ணிக்குவோம். இப்போ நம்ம 2 தட்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ 2ஐயும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். இது கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிங்க. அதாவது இப்படி போட்டு நீங்கள் ஒன்று மேலே இந்த மாதிரி 2ஐயும் நீங்கள் டபுளாக போட்டுட்டு இதை கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஏதோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கரெக்டாக கழிச்சிடணும். இப்போ அதே மாதிரி இது 2ஐயும் நம்ம வந்து சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா லைட்டாக வந்து பீஸரை வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எப்பயும் போல் டாட் போட்டு ஸ்டிப்பை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். டாட் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இதுதான் மெயினான டாட். மெயினாக இந்த 2 டாட்டையும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வரும். நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம பேக் ரெடி பண்ணணும். பேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம இதை அப்படியே அட்டாச் பண்ணிக்க வேண்டியது தான். அங்கங்கே அர்க்காத் போட்டுருவோம். சரியா இதே மாதிரி இந்த சென்டரில் வந்து அர்க்காத் போட்டுருவோம். இப்போ டாட் வந்து நம்ம பிடிக்கணும். டாட் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா காலர் நெக்கு, போட் நெக்கு இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு சொன்னால் டாட் கொஞ்சம் நம்ம லென்த்தாகவே பிடிச்சிக்கலாம். நம்ம டாட் லென்த்தாக பிடிக்கும் பொழுது ஒரு மாதிரி நமக்கு இந்த தூக்கிட்டு இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தாக பிடிச்சிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் வரைக்கும் நம்ம பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் நான் வந்து டாட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம 2 சைடும் வந்து டாட் போட்டுட்டோம். இது கீழே வந்து நம்ம எப்பயும் போல் மடித்து தைச்சிக்குவோம். இப்போ நம்ம லைனிங் எடுத்துக்குவோம். லைனிங்கில் ஸ்டிப்புக்காக வேண்டி நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடுப்பை நம்ம வந்து கவர் பண்ணி தைக்கிறதுக்கு இந்த பீஸ் எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பிக்க போகிறோம் 1/2 இன்ச்சு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓரத்தையில் போடணும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி மடித்து 1 இன்ச் பட்ட அளவுக்கு பார்த்து நம்ம தையல் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மடித்து நம்ம பெரிய தையல் போட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை தையலே போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தையல் போட்டுக்கிறேன்.
இந்த தையல் போடும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம லைட்டாக கீழ் துணியை லைட்டாக இழுத்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பேக் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம ஸ்டிப்பு ரெடி பண்ணி ஃப்ரண்ட்டு கப்பு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஸ்டிப்புக்காக வேண்டி நம்ம இந்த கிளாத் எடுத்துக்கலாம். எப்பயும் போல் நம்ம சாதாரண ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான். இது நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பட் இன்னொரு டைம் நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம லைனிங் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் எடுத்துங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதான் ஒரிஜினல் ஸ்டிப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த டாட்டை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுறணும். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இப்போ நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டிப்பு துணியை வந்து உள்பக்கமாக கொடுத்து தைச்சிக்கணும். இந்த மாதிரி உள்பக்கம் கொடுத்துக்கணும். அதே மாதிரி இதையும் நம்ம ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு மேல் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதையும் நம்ம கட் பண்ணி மேல் தையல் போட்டுக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது வந்து பேக்கில் வச்சு சைடு எவ்வளோ மடிக்கணும்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக வந்து சைடு அர்க்காத்து வச்சுருங்க. இந்த மாதிரி அக்கல்கிட்ட சைடு அர்க்காத்து வச்சுட்டு இதை வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிங்க. சென்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மடிக்கணும்னு தெரியும். ஸோ அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே மடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு இவ்வளோ வந்து மடிக்கணும். இந்த நேரம் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேராக இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். நமக்கு ஸ்டிப் வந்து இப்போ நம்ம தைச்சிட்டோம். அதே மாதிரி இதையும் நம்ம சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக இருக்கா, ஜாயின் டு ஜாயின் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இப்படி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இதையும் வந்து மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இது நமக்கு ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பட்டி தைக்கும் பொழுது அப் அண்ட் டவுன் வராமல் நம்ம தைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து பட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொக்கி பட்டி தைக்கிறோம். கொக்கி பட்டி வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நான் வந்து துணி விடுவேன். கீழே எக்ஸ்ட்ரா விடணும், மேலேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கணும். கரெக்டாக மீதி இடம் வந்து நம்ம தைக்கணும். இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம இழுக்காமல், எந்த துணி இழுக்காமல் நம்ம தைச்சிட்டே வரணும். இப்போ நான் வந்து இது தைச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்ம தைச்சிருக்கிறோம். இது வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு பீஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இது வந்து இப்படி மடித்து கொக்கி பட்டி பொறுத்தளவு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ இது வந்து ஓரத்தையில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தையில் போட்டுட்டு இது கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு வெட்டிடுவோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டுருவோம். இப்போ நம்ம இப்படி மடித்து தைக்கணும். மடித்து தைக்கும் பொழுது ஒரு 3/4 இன்ச்சு பட்டை வர அளவுக்கு நம்ம கொக்கி பட்டி வந்து தைக்கணும். ஃபினிஷிங்காக தைக்கணும். தையெல்லாம் வந்து கோணலாக போடாமல் கரெக்டாக கார்னரில் போடணும் ஓரத்தையில். இந்த மாதிரி ஓரத்தையில் போட்டு அதே மாதிரி பட்டை வந்து 3/4 இன்ச்னா 3/4 இன்ச் அளவு நீட்டாக கொண்டு வரணும்.
ஒரு பக்கம் 3/4 இன்ச் ஒரு பக்கம் 1 இன்ச்சு 1/2 இன்ச் இந்த மாதிரி கொண்டு போகாமல் கரெக்டாக கொண்டு வரணும். இப்போ இந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை அப்படியே நம்ம இப்படி உள் பக்கமாக நம்ம மடிச்சிடணும். அப்புறம் இதை வந்து இப்படி மடிச்சிடணும். பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இப்படி மடித்து இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள் இந்த மாதிரி 3/4 இன்ச் நமக்கு பட்ட அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி தச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐப்பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பட் ஆனால் வந்துட்டு நம்ம வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டு இருக்கிறதால ஹூக் பட்டியோட நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சிக்கிறோம். ரெண்டாவது பாகத்தில் உங்களுக்கு கண்டினியூவாக வந்து ஐப்பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறது, ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஃபினிஷிங் அதை காலர் எல்லாமே எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்றதை ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ நம்ம வந்து அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். ரெண்டாவது பாகத்துடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.